Hi friends, welcome to D-Art Fashion House. ஃப்ரேமில் எப்படி நாடா ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்றதை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்ன தேவைன்னா நாடா அண்ட் ஃபேப்ரிக் க்ளூ தான் தேவை. இப்போ ஃப்ரேமில் வந்து 2 ரிங் இருக்கும். அதில் மேலே இருக்க ரிங்கில் வந்து நம்ம நாடா சுற்ற போகிறதில்ல. கீழே பிளெயினாக இருக்க ரிங்கில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நாடா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம நாடா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நாடா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம க்ராஸாக தான் எடுத்துக்கணும். க்ராஸாக எடுக்கும்போது தான் கரெக்டான ஃபிட்டிங் வரும். நம்ம க்ராஸாக எடுத்துட்டு அதில் 2 லைன் தெரியுது இல்லைங்களா, ஃபைனலாக வர லைன் மேலே தான் அடுத்த நாடா வர மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்படியே தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும். தென் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பிளேசஸ்லேயுமே வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஒரேடியாக க்ளூவை அப்ளை பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்து அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த நாடாவை 1 by 1 டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. தென் இதே மாதிரி தான் நம்ம ஃபைனல் வரைக்கும் நாடாவை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு மேலே ஃபினிஷிங் வர இடத்துல நல்லாவே க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்த நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனல் டச்சாக என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃப்ரேம் ஃபுல்லாகவே நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த க்ளூ வந்து அந்த நாடாவில் ஃபிட் ஆகி டைட் ஃபிட்டிங் கொடுத்துரும். தென் உடனே நம்ம ஃபேப்ரிக் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறமா தான் அது மேலே நம்ம ஃபேப்ரிக் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.